அம்மா, என்னை எதுக்கு காலங்கத்தில் எழுப்பி விட்டீங்க? எனக்கு செம்மையாக தூக்கம் வருதுமா. ராஜா, இன்னைக்கு போகி பண்டிகையில் நம்ம கொண்டாட்டத்துக்காக தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம். அதெல்லாம் சரிதாம்மா. நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு போகி பண்டிகையில் நம்ம காலங்காலத்தில் எழுந்து போகி கொண்டாடிட்டு சுட சுட இட்லியும் குருமாவும் சாப்பிடுவோம். அதுக்காக தான் அவங்க 2 பேரையும் நான் இன்னைக்கு எழுப்பி விட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரேம்மா. ரொம்ப தூக்கமாக இருக்கு. டேய், இன்னைக்கு ஒரு நாள் கூட உனக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதாடா? அம்மா தான் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல. சரிடி புளி மூஞ்சி, டெய்லி ஸ்கூலுக்கு போகணுன்னு உன்னை எழுப்பும் போதெல்லாம் 7 மணி வரை தூங்கிட்டு இருப்ப. இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் எழுந்துக்கிட்டு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியா நீ? ஆமாண்டா, அப்படிதான்டா. பசங்களா, யாரும் சண்டை போடாதீங்க. அவங்கவுங்க கொண்டு வந்த வேஸ்ட் பொருட்கள்லாம் இந்த நெருப்பில் போட்டு எரிச்சிடுங்க. பிளாஸ்டிக் மட்டும் அலௌட் கிடையாது, சரியா? நாங்கள் 2 பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வந்திருக்குமே, அது என்ன பண்ணுறது? பிளாஸ்டிக்கை நெருப்பில் எரிச்சிங்கன்னா அதுலேருந்து வரப்போக நம்ம எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிக்கும். அப்படின்னா எதை வச்சு போகி கொண்டாடுறது? தேவையில்லாத மரப்பொருட்கள், பேப்பரு, அட்டை, காஞ்சி போன இலைங்க, அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த நெருப்பில் போடலாம். அம்மா, எனக்கு ஒரு ஐடியா. தீபாவளி கொண்டாடிட்டு மிச்சம் மீதி இந்த பட்டாசுலாம் இந்த நெருப்பில் போட்டு கொளுத்திடலாமா? ஏம்மா சின்ன பொண்ணு, இது போகி பண்டிகைமா, தீபாவளி பண்டிகை இல்லை. இந்த நெருப்பில் தூக்கி பட்டாசு போட்டால் நாங்களாம் இங்கேருந்து ஓட வேண்டியது தான். சரி, எல்லாரும் என்னென்ன பொருட்கள் நெருப்பில் போடணும்னு கொண்டு வந்தீங்களோ அதெல்லாம் போட்டுருங்க. இந்த குப்பைகளோட சேர்த்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குங்களையும் நம்ம இந்த பண்டிகையோட நெருப்பில் தூக்கி போட்டுடணும். இந்த வேண்டாத பொருட்களை எப்படி நம்ம நெருப்பில் போட்டுருமோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்களையும் நம்ம நெருப்பில் போட்டுரும். ஆமாம், இதுக்கப்புறம் இந்த கெட்டதெல்லாம் ஒழிஞ்சு நல்லது நம்ம வாழ்க்கையில் நுழையணும்னு நம்ம எல்லாமே வேண்டிக்கிறோம். ஆமாம், தை பிறந்தா வழி பிறக்கும். இதுக்கு மேலே இந்த கெட்டதெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லதே நடக்கும், நம்ம நம்பலாம். பசங்களா, அவங்களுக்கு எதுக்கு மோளம் வாங்கி கொடுத்தது? எடுத்து ஒரு வாசி. முத்து, நீ ஏப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்க? இந்த பக்கமாக வந்து பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கலாம்ல. இங்கே நிறைய இடம் இருக்குல்ல, அதனால தான் சொன்னேன். ஆனால் சித்தி, எனக்கு இங்கேயே நம்ம வசதியாக தான் இருக்குது. நான் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன். கோமதி, பசங்களாம் ரொம்ப பசியாக இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் சீக்கிரமாக இட்லி வச்சு குருமா ஊத்திரி. சரிக்கா. டேய் பசங்களா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் எல்லாரும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க? எஸ், டெஃபினெட்லி ஆண்டி, குளிச்சு தான் வந்திருக்கோம். டேய், நீ நிஜமாவே குளிச்சியா இல்லைனா தண்ணியை தெத்து தலையில் தெளிச்சுன்னு வந்தியா? இவன் 2 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துட்டாமா. எனக்கு எவ்வளோ டவுட்டாக இருக்குது. இவன் ஒருத்தி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பா. கம்முனேறி. அவன் இன்னைக்கு குளிச்சுட்டு தான் வந்தான், நான் கவனிச்சேன். ஏய் ஆமாமாண்ட, உனக்கு என்ன போட்டு கொடுக்கறதே வேலையாடி. பசங்களா, சண்டை போட்டுக்காதீங்க. எல்லாரும் குளிச்சுட்டீங்களா? விடுங்க. அம்மா, நான் எல்லாருக்கும் இட்லி வைக்கவா? நீ குருமா ஊத்த. சௌந்தர்யா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எல்லாருக்கும் இட்லி வைமா. உங்கள் அம்மா எல்லாருக்கும் குருமா ஊற்றட்டும். சரிங்க ஆண்டி.